வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னை, கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மறு அறிவிப்பு வரும் வரை வட தமிழக கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் எனவும் மீன்வளத்துறை எச்சரிக்கை. ராஜஸ்தானில் இன்று நடைபெறுகிறது 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான 18% ஜிஎஸ்டி குறைக்கப்பட இருப்பதாக தகவல். வயிற்றெரிச்சலால் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது பொய்களை வாரி இறைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதி இந்தியா கூட்டணி வசமாகும் எனவும் பேட்டி. நெல்லை நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரும் கைது. சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எங்கும் கொலை எதிரும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லை நீதிமன்ற வாயிலில் நடைபெற்ற கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. ஆளுநர் ஆர்.என். ரவி தனது மனைவியுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகை நாளான ஜனவரி 15, 16ஆம் தேதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும். இல்லையெனில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பு. கனமழை காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் இன்று நடத்தி முடிக்க மாவட்ட பள்ளிகளுக்கு தொடக்க கல்வித்துறை அறிவுறுத்தல். கோவை காந்திபுரத்தில் தடையை மீறி பேரணியாக செல்ல முயற்சி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை. அடுத்தடுத்து அரங்கேறிய கொலை சம்பவங்களால் நெல்லையில் பதற்றம். வேலூரில் பெண்ணை தாக்கி கொலை செய்த சிறுத்தை புலியின் நடமாட்டத்தை டிராப் கேமரா மூலம் கண்காணிப்பு. இரவில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். திருப்பத்தூர் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. கரூர் அருகே தனியார் ஜவுளி கடையின் குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான துணிகள் தீயில் கருகி சேதம். மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர விமான சேவை தொடக்கம். பயணிகள் மகிழ்ச்சி. தென்காசி ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரத்த கரையுடன் நுழைய முயன்ற நபரால் பரபரப்பு. போலீசார் தடுத்து நிறுத்தி ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்ற நிலையில் வாக்குவாதம்.
இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 8 பேருக்கும் வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளை. மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னகுளத்தில் தலையில் வெட்டுக்காயங்களுடன் இடுப்பில் கல் கட்டப்பட்டு கிடந்த ஆண் சடலம். மோப்பநாய் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக எம்பி பி சௌத்ரி நியமனம். 39 பேர் கொண்ட கூட்டுக்குழுவில் திமுக எம்பி வில்சன் உள்ளிட்ட 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் பெண்ணுக்கு பார்சலில் மிரட்டல் கடிதத்துடன் வந்த ஆண் சடலம். 1,36,00,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. மத்திய பிரதேச மாநிலத்தில் வனப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் 52 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். நகை மற்றும் பணத்தை விட்டுச் சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் வயநாடு அருகே சாலை ஓரம் நின்றிருந்த நபர் மீது மோதுவது போல் வந்த தனியார் பேருந்து. நூலிலையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கூகுள் நிறுவனத்தில் உயர் பதவிகளில் உள்ள 10% பேர் பணி நீக்கம். நிர்வாக திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஆட்குறைப்பு நடவடிக்கை என தகவல். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் இலங்கையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்தது வங்கதேச அணி.